வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களை பற்றிய பொதுவான பலன்களை சொல்கிறேன். ஆவணி என்பது ஸ்திர மாதம், அதாவது சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கும் இடம். ஜோதிடத்தில் சூரியனை ஆத்மகாரகன் என்றும் பிதுர்காரகன் என்றும் கூறுவர். ஆவணி மிகச்சிறந்த மாதமாக கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனை போன்ற எதிலும் தலைமை பண்பு இருக்கும் அதிர்ஷ்டசாலிகள். இவர்கள் சிக்கனமானவர்கள், தான தர்மங்கள் செய்வார்கள், சுதந்திர பிரியர்கள். இவர்கள் தான் செய்வதே சரியென்று வாதாடக்கூடியவர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள், அனுபவ அறிவும் படிப்பறிவும் உடையவர்கள். தாய் வழி மூலமும் தாய்மாமன் மூலமும் சொத்து சேர்க்கை உடையவராக இருப்பார்கள். இவர்களுக்கு வெளியூர் பயணம் செய்வதில் அலாதி பிரியம் உடையவர்கள். சிறந்த கல்விமான். ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் தூய்மையான வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள், சிறந்த நிர்வாகத்திறன் பெற்றவர்கள். இம்மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம் பண்டிகை, ஆவணி அவிட்டம் போன்ற விசேஷ நாட்கள் வரும். செய்நன்றியும் மறக்காமல் மறுபடியும் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதில் இவர்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. மேலும் இவர்கள் கடன் வாங்கவும் மாட்டார்கள், கடன் கொடுக்கவும் மாட்டார்கள். சங்கீதத்தில் நாட்டமுடைய இவர்களுக்கு கர்நாடக இசையை பற்றியும் அறிந்திருப்பார்கள். புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள், அதனால் இவர்களை ஏமாற்றி விடுவார்கள். இவர்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்ற மாதத்தில் பிறந்ததனால் உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அதனால் கீரை வகைகள், காய்கறிகள், பேரிச்சம்பழம் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சூரிய நாராயணர் கோயில், கும்பகோணம் அருகிலுள்ள சூரிய நாராயணர் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். சூரியனைப் போல சுறுசுறுப்பானவர்கள், பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள், திட்டமிட்டு ஒரு செயலை திறமையாக முடிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு திருமணம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். கோபத்தை ஒரு ஆயுதமாக வைத்திருப்பார்கள். மொத்தத்தில் ஆவணியில் பிறந்தவர்கள் தரணியில் ஆழ பிறந்தவர்களே. நன்றி, வணக்கம்.